அப்சரா கிளாசிக் சேனல். சொந்த வீடு யோகம் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி வழிபாடு. வைகுண்ட ஏகாதசி அன்று விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது. பலரும் அன்றைய நாளில் விரதமிருந்து இரவு முழுவதும் கண் விழித்து பல வகையான வழிமுறைகளில் விரதத்தை நிறைவு செய்வார்கள். இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று சொர்க்கவாசல் திறப்பதை பார்த்துவிட்டு வருவார்கள். இப்படி பலரும் பல விதங்களில் வைகுண்ட ஏகாதசியை பின்பற்றுவார்கள். அன்றைய தினத்தில் சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த வழிபாட்டை துளசி மாடத்திற்கு அருகில்தான் செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியை சுற்றி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு சுத்தமான பச்சரிசி மாவு வேண்டும். இதில் சிறிதளவு மட்டும் தண்ணீர் ஊற்றி அதை விளக்காக தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். துளசி மாடத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மனைப்பலகையை வைத்து அதற்கு மேல் பெருமாளின் பாதத்தை பச்சரிசி மாவினால் வரைய வேண்டும். பிறகு பெருமாளின் பாதத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாதத்திற்கு மேல் ஒரு தாம்பலத்தட்டை வைக்க வேண்டும். அந்த தாம்பலத்தட்டிற்கும் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். அந்த தாம்பலத்தட்டிற்கு மேல் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் 2 விளக்குகளையும் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக வைகுண்ட ஏகாதசியான வெள்ளிக்கிழமை அன்றிலிருந்து தொடங்கி 16 வாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் பெருமாளின் அருளால் சொந்த வீடு அமைவதற்குரிய யோகம் உண்டாகும். தீபம் எரிந்து முடித்த பிறகு அன்றைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்று இந்த மாவிளக்கை பசுமாட்டிற்கு தானமாக தரலாம். பசுமாடு இல்லை என்பவர்கள் கால்படாத இடத்திலோ செடியிலோ போட்டுவிடலாம். அப்சரா கிளாசிக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.